இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 37 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் அவனை கொன்று இந்த குழியின் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். யார் சொல்லுகிறார் சொன்னால், சொந்த சகோதரர்கள் தன் சகோதரனாகிய யோசேப்பை குறித்து பேசுகிறார்கள். யாக்கோபுக்கு 12 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. அதுல ஒரு ஆண் குழந்தையின் பெயர் தான் யோசேப்பு. அவன் 17வது வயது இருக்கும் பொழுதே ஆண்டவர் கிருபை கொடுத்து சொப்பனங்களினால் தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நான் எப்படி இருப்பேன் எதிர்காலத்திலே, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் சொப்பனம் மூலமாய் அறிந்து கொண்டு அதை சகோதரிடம் சொல்லுகிறான், தகப்பனிடம் சொல்லுகிறான். கோபம் வருகிறது. ஏனென்றால் நான் உயர்ந்திருப்பேன், உன்னதமான ஒரு பொறுப்புல இருப்பேன், எல்லாரும் எனக்கு கீழே என்ன விழுந்து வணங்குவீங்கன்னு சொல்லும் போது யார்தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இந்த சகோதரர்களுக்கெல்லாம் கோபமாகவும் பழிவாங்கின ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விட்டது. அதனால்தான் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான அந்த யோசேப்பை இந்த சொப்பனத்தை நிறைவேற்ற விடாம, நடக்க விடாம தடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சவால்கள் வரும். அநேகர் சொல்லுவாங்க, நீ எப்படி வாழ்ற நான் பார்க்கத்தானே போறேன், இல்லது எப்படி நீ சாதிக்கிற பார்க்கத்தானே போறேன், நீ எப்படி மேல வர்ற நான் விட்டுருவேனான்னு சொல்லி பல விதத்திலே சத்துருக்கள் எழுப்பி அநேக தடைகளை, விரோதமான காரியங்களை, ஏன் குடும்பங்கள் நன்றாக இருக்கும் போது கூட அந்த குடும்பத்திற்கு தேவையில்லாத பிசாசின் காரியங்களை செய்வனே, அந்த மாதிரி காரியங்களை செய்வதை கூட நம் கண்கூடாய் பார்க்கிறோம். யோசேப்புக்கு கூட பிறந்த சகோதரர்கள் ஒரு நாள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்க, அவருக்கு தொழில் அதுதான். தகப்பன் அனுப்புகிறான், யோசேப்பை கூப்பிட்டு அப்பா அண்ணன்மாரை விசாரிச்சுட்டான்னு சொல்லும் பொழுது போகிறான். விசாரித்து அவர்களை பார்க்க போகும்பொழுது தூரத்தில் வரும்பொழுது அதோ சொப்பனக்காரன் வருகிறான். இதுதான் நல்ல டைம் சொல்லி அவனை கொன்னு குழியில ஒண்ணு தூக்கி போட்டு அப்பாவுக்கு சொல்லிடலாம், ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொண்டு போட்டு நியூஸ் கொடுத்துடலான்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. பாருங்க, அழிச்சிடலாம் முடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்க நேரம். ஆனால் ஆண்டவர் திட்டம் பண்ணினதை யாரும் தடுக்க முடியாது. உங்களோட வாழ்க்கையில என் ஆண்டவர் செய்யணும்னு ஒண்ணு நினைச்சிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், எப்படிப்பட்ட விரோதமான காரியங்கள், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அவைகளை உடைத்து நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் கையில் அதை கொடுப்பார். ஆனால் நாம் ஒன்றை ஒன்று செய்ய வேண்டும், ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். புலியில் போடுகிறான், கொல்ல முடியவில்லை. அடுத்து என்ன நடக்கிறது? தூக்கி நேரம் இஸ்மவேல் கூட்டத்துக்கிட்ட வெத்து போடுறாங்க. போத்திபார் வீட்டுல போய் அடிமையா இருக்கிறான். திருப்பி அங்கு செய்யாத குற்றத்தை செய்தான் யோசேப்பு அங்கே சிறையில போடப்படுகிறான். ஆனாலும் சொப்பனம் நடக்காதபடி, நிறைவேறாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து ஒரு நாள் பார்வோனுக்கு அடுத்த அந்த உயர்ந்த பதவியில உட்கார வைக்கிறாரு. ராஜா பட்சத்துல போய் அதிகாரியா உட்காந்துட்டா. நடந்ததுன்னா தேவன் காண்பித்தது அப்படியே நிறைவேறினது. எல்லா ஜனங்களும் தேசங்களும் யோசேப்பின் மூலமாய் பாதுகாக்கப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. இவனுடைய சகோதரர்களும் ஆகாரம் தேடி எகிப்துக்கு வந்து யோசேப்பின் காலில் விழுந்து வணங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறிச்சுது. ஆனா போகிற பாதை கடினமான பாதை. யோசேப்புக்கு புரிந்திருக்காது. இனி எப்படி என்னுடைய கனவு நிறைவேறும், இனி எப்படி என் வாழ்க்கையில உயர்வு வரும், திட்டங்கள் இல்லை. தேவன் சொன்னதை செய்து முடிப்பாரு. நாம் சோர்ந்து போகக்கூடாத சூழ்நிலையில பாடுகள் எல்லாம் விரோதமாகத்தான் நமக்கு இருக்கும். ஆனாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மாற்ற வந்தவர். ஆப்பிரிக்க தேசத்துல அந்த காட்டுவாசிகள் ஒரு இனத்திற்கும் இன்னொரு இனத்திற்கும் அடிக்கடி சண்டைகள் நடப்பது அந்த நாட்கள்ல அது அதிகமாய் காணப்படுகிற ஒன்றாம். அப்பொழுது சண்டை நடக்கும் பொழுது யார் ஜெயிக்கிறார்களோ தோற்கிற அத்தனை பேரும் அடிமையாய் மாறிவிட வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதுதான் ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம் தோற்று விடுகிறது. அதிலே எல்லாரும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு அதனுடைய அடுத்த தலைவனாய் வரப்போகிற யார் என்று பார்த்தால் அது காபு என்கிற ஒரு 15 வயசு பையன். இவனை விட்டா அவன் திருப்பி எந்திரிச்சிருவான், நம்மளை ஒரு குரூப்பை சேர்த்து தோக்கடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவனை காலி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிற தண்டனை நிதரமா அவங்க கடைசியா கொடுக்கிற தண்டனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழியை தோண்டி தலை மட்டும் மேலே தெரிய மாதிரி மண்ணை போட்டு மூடி விடுவார்கள். சுற்றிலும் இந்த இனிப்பு ஆகாரங்களை போட்டுவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள்.
காலையில் வந்து பார்த்தா என்ன இருக்குன்னா மண்டை ஓடும் எலும்புதான் இருக்குமா. கொடிய வகை எறும்புகள் புறப்பட்டு வந்து அந்த பச்சை அந்த இனிப்பை சாப்பிடுவது மட்டுமல்ல, அவன் சரீரத்தில் உள்ள சதைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடுமா. உயிரோடு அப்படியே கடித்து சாப்பிட்டு விடுமா. யோசித்து பாருங்களேன், அந்த பயங்கரமான ஒரு தண்டனை. அப்படி நிறுத்தப்பட்டவர்கள் பிழைத்ததே கிடையாது. இந்த 15 வயது சிறு பையனை நிறுத்தி விட்டார்கள். இவன் உயிரோடு விட்டமென்றால் ஒரு நாள் இவன் பெரிய தலைவனாய் மாறி விடுவான், நம்மளை பழி வாங்கி விடுவான். போயிட்டாங்க, சரி முடிச்சிட்டோம், இனி அந்த எண்ணம் நமக்கு விரோதமா எழும்ப முடியாது, கடைசி வரை நமக்கு தான் அடிமைகள் நினைச்சு போனாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த வாலிபனை பார்த்தார். நடுராத்திரில ஒரு வெளிச்சம் வருது அந்த இடத்துக்கு நேரா. யாரும் இல்ல, அவன் பேரு காபு. காபு எழுந்துரு, எழுந்து ஓடுன்ற ஒரு சத்தம் கேட்குது. மண்ணு நல்லா சுற்றிலும் நிரப்பப்பட்டு கழுத்து மட்டும் தான் இருக்குது. எப்படி எழுந்திக்கிறது? கொஞ்சம் உடம்பு அசைச்சான், கொஞ்சம் கேப் கிடைச்சது, அப்படி எப்படி அசைச்சு வெளியே வந்துட்டான். நைட்டெல்லாம் அந்த வெளிச்சம் வந்த திசையினுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடி 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 கடைசியில முடியாம போய் தள்ளி போய் விழுந்துட்டான், மயங்கிட்டான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அங்க ஒரு விவசாய குடும்பம், அந்த ஒரு பையன் மயங்கி கிடக்கிறான்னு சொல்லி பார்த்து அவன் மயக்கத்தை தெளிவித்து அவனுக்கு உதவி செய்து வளர்த்து அடுத்து அமெரிக்காவில் போய் படிக்க போறான். படித்து அங்க ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி பலத்த காரியங்கள் ஆண்டவர் செய்யும்படி அவனை பயன்படுத்துறாரு. அவன் வாழ்ந்தது 21 வயது வரை தான். ஆனால் இன்றைக்கு வரை அவனை குறித்து சரித்திரம் சொல்கிறது. காபு என்கிற அந்த பையனுடைய பேர் சாமுவேல் மோரிசன் மாறுகிறது. தேவனுக்கு பலத்த காரியங்களை செய்கிறான், அசைக்கிறான். அந்த அளவு தேவனுடைய வல்லமை அபிஷேகம் அந்த வாலிபன் மூலமாய் வெளிப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்களேன், திரளான ஜனங்கள் விடுதலை சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க, அற்புதங்களை பெற்றுக் கொண்டாங்க, இயேசுவை ஏற்றுக் கொண்டாங்களாம். அங்க ஒரு கூட்டம் நினைச்சது அவனை அழிச்சிடலான்னு சொல்லிட்டேன். நம்முடைய ஆண்டவர் நினைச்சாருன்னோ, அவனை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு, அவனை குறித்து ஒரு நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன், அது நிறைவேறும் வரை அவன் சாவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். முடிஞ்சிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? மருத்துவம் சொல்லலாம், மருத்துவர்கள் சொல்லலாம், உலகம் சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம். ஆனால் என் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் வரை உயிரோடு வைத்திருப்பார். அதற்கான காரியங்களை செய்வார். தடைகள் இருந்தால் தடைகளை மாற்றுவார். எல்லா பக்கங்களிலும் வழிகள் அடைப்பட்டிருந்தாலும் ஒரு வாசலை திறப்பார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தில் நாங்கள் வரோம்ப்பா. அநேக நேரம் ஆண்டவரே, நீர் பேசினது நிறைவேறலையே, நீர் வாக்கு கொடுத்தது நிறைவேறலையே, நீர் காண்பித்தது நிறைவேறலையா, ஒருவேளை அதை பொய்யா இருக்குமோ, என்னுடைய மாம்சத்திலிருந்து உண்டான காரியமா இருக்குமோ, அநேக நேரத்தில் குழப்பங்களோடு அநேக ஜனங்கள் வாழ்ற இந்த நாட்களை பார்க்க முடியுதுப்பா. பொறுமை என்பது இல்லை, காத்திருப்பது முடியாத ஒரு காரியமாய் போய்விட்டது. எத்தனை நாட்கள் தான் காத்திருப்பது, இனி எங்களால் காத்திருக்க முடியாது என்று சொல்லி அது ஒரு பக்கம். ஆனாலும் நீர் ஏற்ற காலத்திலே குறித்த நேரத்தில் காரியங்களை செய்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை குடும்பத்துக்கு விரோதமாய் அப்பா ஒவ்வொருத்தருக்கு விரோதமான காரியங்களை பிசாசு ஏற்படுத்தி இருக்கலாம், சத்துருக்கள் எழுப்பி இருக்கலாம், வாழ்ந்திருக்க கூடாதபடி, சிறந்திருக்க கூடாதபடி, சந்தோஷமா இருக்க கூடாதபடி, வாழ்க்கைகளை குடும்பங்களை ஒட்டைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இன்னைக்கு அழித்து போடுவீராக. அந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆண்டவருடைய ஆலோசனை விளங்கட்டும், ஆண்டவருடைய ஆலோசனை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்டாகட்டும். பலத்த வல்லமை காண்பிப்பீராக. என் திட்டமான காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. செய்வதற்காக நன்றி, நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். துதி கனமை நமக்கு செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒருவேளை நம்முடைய கனவுகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது என்று சூழ்நிலைகள் சொல்லலாம். ஆண்டவர் சொன்னதை செய்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர்.